அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் தொடர்ச்சியாக சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது சுகம் தரும் நேர்மறை சிந்தனைகள், அஃபிர்மேஷன். என்னதான் வாழ்க்கை என்று திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் நல்ல செய்தி இருக்குது. அதுதான் நம் எண்ணங்கள் மாறக்கூடியது, மாற்றக்கூடியது. அதனால் எண்ணத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மாறக்கூடியவை, மாற்றக்கூடியவை. சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கை மாறக்கூடியது, மாற்றக்கூடியது. நம் சித்தாந்தங்களும் நம்பிக்கைகளும் சில எண்ணங்களில் உருவானது தானே. உதாரணத்துக்கு பாருங்க, ஜெர்மானிய இனம் அதுதான் உலகை ஆளத்தக்க இனம் என்று ஹிட்லரின் எண்ணம் தான் 2ஆம் உலகப் போர் நடைபெற முக்கியமான காரணமானது. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று ஜின்னாவின் எண்ணம் பாகிஸ்தானை உருவாக்கியது. தேர்தல் அரசியலையும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதாவது பகுத்தறிவு கொள்கையிலிருந்து கட்சி நுழைந்தால் திசை திருப்பிவிடும் என்று ஈவேராவின் எண்ணம்தான் திராவிடர் கழகத்தை அதிகாரத்தில் ஏற்றாமல் வைத்திருந்தது. அதற்கு மாறாக தேர்தல் அரசியல் தான் திராவிட கொள்கைகளை செயல்படுத்த முடியும் என்ற அண்ணாவின் எண்ணம்தான் திமுகவை அரியணையில் ஏற்றியது. அதே போல பலரின் எண்ண மாற்றங்கள், மன மாற்றங்கள் வரலாற்றின் திருப்பு முனைகளில் உலக வரலாறு மட்டுமல்ல, உங்கள் வரலாற்றையே எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களே பார்க்கலாம். மாறிய எண்ணம் தான் வாழ்க்கை போக்கையே திருப்பி இருக்கும். ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு எண்ணத்தின் பிரதிபலிப்பு தானே. உங்கள் எண்ணம் உங்கள் உணர்வையும் உங்கள் நடத்தையையும் உங்கள் உறவையும் உங்கள் உடலையும் பாதிக்குது என்றால் அந்த எண்ணத்தை நீங்க மாற்றினால் மற்ற அனைத்தையும் மாற்ற முடியும் அல்லவா? முடியும் என்று பலருக்கு புரிய வைத்தார் லூயிஸ் ஹே என்ற ஒரு பெண். அவர் தன் வாழ்க்கையில நடந்த கசப்பான இன்பமான அனுபவத்தை விவரிக்கிறார். பாருங்க. 1.5 வயதில் தந்தை தாயை பெறுகிறார். தாயை மணந்தவரும் கடுமையாக நடந்து கொள்கிறாரு. 5 வயசுல பக்கத்து வீட்டு கிழவனின் பாலியல் பலாத்காரம் செய்கிறான். 15 வயதுல கற்பம். பிள்ளையில்லா தம்பதியிடம் கொடுத்து குற்ற உணர்ச்சியுடன் பிரிகிறார். படிக்காதால கிடைத்த வேலைகளை செய்கிறாரு. மெல்ல மெல்ல ஒரு மாடல் நடிகையாகிறார். தாயை விட்டு பிரிகிறாரு. புகை, மது, பல ஆண்களுடன் உறவு என சொல்லும் வாழ்க்கை ஒருவருடன் திருமணம் என்ற திருப்பு முனையை அடையுது. 14 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில உலகம் சுற்றி வர்றாரு. வாழ்க்கை வசப்படுகையில இன்னொரு பெண்ணை மணக்க ஆசைப்பட்டு இவரை பிரிகிறார் கணவர். இறைவழியில் கிறிஸ்துவ பாடல்கள் அவரை வழிமாற்றுது. தேவாலயத்திலேயே பாடம் எடுக்கும் அளவு வளர்கிறார். மனதுக்கும் நோய்களுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்து புத்தகம் எழுதுகிறாரு. இணை மருத்துவ முறைகளை கற்கிறாரு. பேராமெடிக்கல் மருத்துவ பரிசோதனையில அவருக்கு புற்றுநோய் என்று தெரிய வருது. மருத்துவர்கள் கையை விரிக்கின்றனர். உடைந்து போகிறார். பெண் தான் கற்றதையும் எழுதியதையும் போதித்ததையும் தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாரு. தன் மனதில் உள்ள இறுகிப்போன எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளியேற்றுறாரு. தாயை தேடி சென்று மீண்டும் இணைகிறார். தாயையும் சுகப்படுத்துறாரு. இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பரிபூர்ண அமைதியை உணர்கிறாங்க. புற்றுநோய் குணமாவது. தொடர்ந்து புத்தகங்களும் கருத்தரங்குகளும் உலகின் நூற்றுக்கணக்கான மொழிகளில் வெற்றி பெறுகின்றன. தாய் மனநிறைவுடன் இயற்கை எய்துவதற்கு விடை கொடுக்கிறாரு. 80 வயது கடைந்தும் இன்றும் மிகுந்த ஆரோக்கியத்துடனும் துள்ளலுடனும் நகைச்சுவையுடனும் தெளிவான அறிவுடனும் ஆற்றலுடனும் செயல்பட்டு வருகிறார் லூயிஸ் ஹே. இது ஒரு அற்புதமான வாழ்க்கை குறிப்பு. அவரின் எழுத்துக்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்குது. அப்படி பயணிந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. அது எப்படி எண்ணத்தை மாற்றியே நோயை குணப்படுத்துவது? அப்படி என்றால் எல்லோரும் எல்லா நோய்களையும் குணப்படுத்திக் கொள்ளலாமே என்று நீங்க நினைக்கலாம். அப்படி என்றால் டாக்டர் எதற்கு, ஆஸ்பத்திரி எதற்கு? இப்படித்தான் நமது எண்ணங்களும் இருக்குது. தீராத உடல் உபாதைகள் நேர்மறை சிந்தனை மூலம் குணமாக்க முடிஞ்சது. பலருக்கு குணமாக்க முடிஞ்சது. மெட்டாபிசிக்கல் மெடிசன், மைண்ட் பாடி மெடிசன், குவாண்டம் ஹீலிங் என பல சிகிச்சை முறைகளுக்கு அஃபிர்மேஷன் தான் உள்ள தொடர்பு புரிந்தது. உங்கள் உடல் சுகவீனங்களை உங்கள் எண்ணங்கள் மூலம் மாற்றி சுகமளிக்கும் வழிமுறை என்ன என்று நம்ம பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்கள் நோய்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவது உண்மை என்றால், நேர்மறை எண்ணங்கள் அதை சரி செய்யும் சக்தி கொண்டவை என்று நம்புவதில் என்ன
தப்பு இருக்குது. பலர் என்னிடம் நம்மளை சொல்றாங்க, நான் பணக்காரன் ஆவேன், நான் பெரிய ஆள் ஆவேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், ஒரு பயனும் இல்லைங்க என்பாங்க. நேர்மறை எண்ணங்களுக்கான பயிற்சியிலும் பலருக்கு வெற்றி கிடைக்காததன் காரணத்தையும் பிறகுதான் நாம தெரிஞ்சுக்கணும். அஃபர்மேஷன் என்பதை நேர்மறை சுய வாக்கியங்கள் எனலாம். அவற்றை அமைக்க 3 அடிப்படையான விதிகள் தேவை. நான் அல்லது என் என்ற தன்னிலை அவசியம் இருக்க வேண்டும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நேர்மறை வினைச்சொல் ஒன்றோ அதற்கு மேலோ இருக்கணும். ஏற்றுக்கொண்டு உறுதி கொண்டு செயல்படுறேன் என்பது போல. முக்கியமான விதி என்னன்னா, நிகழ்காலத்தில் அமைய வேண்டும், இருக்கிறேன், செய்கிறேன், ஆகிறேன் என்று முடிய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும். நிச்சயமா செய்கிறேன், அது போல ஆகிறேன். சரி, உங்கள் வாழ்க்கையில முதல் அஃபர்மேஷனை எழுதுங்கள். வலது கைக்காரர்கள் என்றால் இடது கையாலும், இடது கைக்காரர்கள் என்றால் வலது கையாலும் எழுதுங்கள். உங்கள் ஆழ்மன பதிவுக்கு இது உதவுங்கிறாரு. நான் என்னை விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல நாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். அது ஏண்டா வாழ்க்கை என்னடாங்கிற சலிச்சுக்கலாம நம்மளை நாம் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். நான் எனும்போது செயலும் பொறுப்பும் உங்களுடையது என்பதை மனம் புரிந்து கொள்ளும். விரும்புதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலினால்தான் நேர்மறை செயல்பாடுகள் நடக்குது. தன்னை நிந்திப்பதையும் தான் நினைத்ததை எண்ணி வருந்துவதையும் இந்த செயல்பாடுகள் நேரடியாக கையாளுது. பணக்காரன் ஆவேன் என்றால் எதிர்காலம் அது போஸ்ட் டேட்டட் செக் மாதிரி நல்லது, ஆனால் உடனே செய்ய எதுவும் இல்லை என்று உணர்ந்து மனம் இந்த செயல்பாட்டை தள்ளி போடுது. ஆனால் இதனால் பணக்காரன் ஆவேன் சொல்பவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பணக்காரர்கள் ஆவதில்லை. அதுக்குள்ள முயற்சியில் இறங்கணும். நான் பண வரவை தொடர்ந்து பெற்று வருகிறேன் என்றால் அது நல்ல அஃபர்மேஷன் எனலாம். காரணம், பண வரவுக்கான வேலையே, பணத்தை கவரும் வேலையே, பண வரவை முடக்கும் சிந்தனையை எதிர்க்கும் வேலையை உங்கள் ஆழ்மனம் உடனே செய்ய ஆரம்பிக்குது. அதாவது முயற்சி செய்து. தொடர்ந்து சொன்னால் பணம் வருமா என்று சிந்தனை வருதா? இதை புரட்டி போட்டு யோசிக்கலாம். எப்படி? முதலில் பணம் தொலைத்தவர்கள் எல்லாரும் பொது சிந்தனை இருக்கும். அது என்ன? பணம் பற்றி ஏதோ ஒரு முரணான தவறான சிந்தனை. அது தொடர்ந்து பேச்சிலும் செயலும் தொடரும். எப்படி? நம்ம ராசிங்க சாணியாரனா முழம் சொருக்கும். நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு கரெக்டா வந்து சொதப்பிடும். பணம் வந்தா நிம்மதி போயிடும். நான் இப்ப நிம்மதியா இருக்கேன், பணம் வரும் போகும், அதுவா முக்கியம்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான வார்த்தை அல்ல. ஏன்னா பணத்தை சம்பாதிக்க முயற்சியில் இறங்காம அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்படி இறுகிய எண்ணங்களை தொடர்ந்து வைத்திருக்கும் போது அவை தவறான முடிவுகளையும் தவறான சூழ்நிலைகளையும் கவர்ந்து இழுத்து வரும். எல்லா பிரச்சனைகளுக்கும் விதை ஒரு சில அடிப்படையான சிந்தனைகளும் உணர்வுகளும் தான். அஃபர்மேஷன் முறையில இரண்டையும் திருப்ப முடியும். இதெல்லாம் இனிமே சொல்லி என்னத்தை செய்ய, இதெல்லாம் நடக்காது, வயசாயிடுச்சு என்று நினைத்ததால உங்கள் ஆழ்மனம் அதை அப்படியே ஏற்று அஃபர்மேஷனுக்கு எதிராக வேலை செய்யும். என்னால் முடிகிறது, என்னால் முடியாது என்று 2 வாக்கியங்களிலும் எந்த ஒன்றையும் உணர்வுபூர்வமாக நம்பி சொல்லும் போது அது பலிக்குதுங்க. அதனால தான் ஒரே வேலையை, ஒரே சவாலை 2 பேர் முயலும் போது ஒருவரால் செய்ய முடியுது, இன்னொருவரால் அதை சொதப்ப முடியுது. மனம் ஒரு அடிமை. உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப அது செயல்படும். நிச்சயமா மனம் ஒரு அடிமை தான். அதை நம்ம எப்படி நம்புறோமோ அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் அது அமையும். 6 அடி தாண்ட முடியுமா என்று கேட்டால் கஷ்டம்தான் என்று சொல்லுவோம். ஆனா ஒரு இடத்துல நாய் உங்களை வேகமா துரத்துனா நீங்க தப்பிக்கிறதுக்காக 6 அடி பள்ளத்தை அனாவசியமாக தாண்டி விடுவீங்க. அதாவது தப்பிக்கணுங்கிற ஒரு வெறி ஊன்றுதல் அதான் உங்களை அப்படி தாண்ட வைக்கிறது. அதனால நம்ம ஒரு ஆர்வத்துடன் செயல்படும் போது அது நிச்சயமா கைகூடும். சாதாரண மனுஷங்க அசாதாரண செயல்களை செய்வது இந்த நம்பிக்கையில் தான். உங்கள் பிரச்சனைகளை எழுதுங்கள். வாக்கியங்களை படித்து அதில் உள்ள எதிர்மறை சிந்தனையை நேர்மறை வாக்கியங்களாக மாற்றி செயல்படுங்க. மாற்றத்தை நாமே உணரலாம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.